ஃபெயிலியர் மாடல். இது திராவிட மாடல் கிடையாது. ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அங்கிளோட இந்த கவர்மெண்ட்ல இந்த மழைநீர் வடிகால்வால் தொட்டிகள் அந்த பள்ளங்கள் அங்கங்கங்க நோண்டப்பட்டு இவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2021 நம்ம பார்த்துட்டோம். இதோ முடிஞ்சிருச்சு, இதோ முடிக்க போகிறோம், இதோ 90% முடிஞ்சிருச்சு. மேயர் ஒன்று சொல்லுவாங்க, அமைச்சர் ஒன்று சொல்லுவாங்க, சேகர் பாபு ஒன்று சொல்லுவாங்க. சரி, பணிகள் எங்கே தான் முடிஞ்சுது? இன்னும் சொல்லுகிறேன், 99% இது வரையில நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு? 505. அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. ஆக இன்னும் 114 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 190% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இத்தனை ஆயிரம் கோடி முதலீடு பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ மழைநீர் வடிகால்வாய் நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம், ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பல சாதாரண ஒரு சின்ன மழைக்கே சென்னையில் வந்து சுற்றி எவ்வளோ மழை தண்ணி நிற்குதுன்றதெல்லாம் நம்ம நல்லாவே பார்க்குறோம். அந்த பள்ளங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபான்ற ஒருத்தவங்க வந்து அந்த பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்து போயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. அவங்க பிரேத பரிசோதனை வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உயிருக்கு போராடி இறந்து போயிருக்காங்க. அந்த பள்ளங்களை திறந்து வச்சிருக்கிறோமே, அதை மூடுவோம், அதெல்லாம் அக்கறை கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ பருவமழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. கோடை காலம் முடிஞ்சு இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. மழை காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது மற்ற ஊருக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏரிகள் குளங்கள்லாம் தூர்வாரி வைங்க, சுத்தப்படுத்தி வைங்க, மழைநீர் வந்தால் போகிறதுக்கு வழி ஏற்படுத்தி வைங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ சென்னையில் கடந்த 4 வருடங்களாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. நியூஸில் வந்து பேட்டி கேட்குறாங்க. பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு 90% முடிஞ்சிருச்சு, 70% முடிஞ்சிருச்சு, 80% முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கால அட்டவணை வச்சு வேணும்னே வந்து பொய்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த முதலமைச்சர், இந்த அமைச்சர் மேயர் பிரியா அவர்களும் அமைச்சர்களும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான எவிடன்ஸ் காட்டுறேன், நீங்கள் நல்லா பாருங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ தீபான்றவங்க வந்து ஒரு இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து மழைநீர் வடிகால் பள்ளம் பத்திரிகையாளர் முத்துகிருஷ்ணன்றவர் வயசு 25 வயசு, அவர் வந்து இறந்து போயிருக்காரு இரவு பணி முடிந்து. எப்போ? 2022. இந்த அம்மா தீபான்றவங்க வந்து 2025 இறந்து போயிருக்காங்க. எத்தனை பேர் வந்து அது போயிட்டு இருக்கு கேட்டால் 90 நாட்களில் வந்து மழைநீர் வடிகால்வாய் பணி முடிஞ்சு போகும்னு சொல்லிட்டு கே நேரு நகராட்சி நீர்வளத்துறை அமைச்சர் நேரு அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. எப்போ? 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022. இன்னமும் முடியல. ஏங்க 90 நாட்களுக்குள் முடியும்னு சொல்லி அமைச்சர் நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு 2022. இன்னமும் அந்த பணிகள் முடியல. என்னதான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவருக்கு ஃபாரின் ட்ரிப் அடிக்கிறதுக்கும் அங்கே போய் ஷாருக் கான் மாதிரி இப்படி போஸ்ட் கொடுக்கறதுக்கு மட்டுமே நேரம் சரியா இருக்கு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா நீங்க? ஒரு சிலை இருக்கு ஃபாரின் ஸ்டேட்ல, அந்த சிலைக்கு முன்னாடி நின்று அந்த சிலை இப்படி கை இப்படி காட்டுற மாதிரி இருக்கு. அங்க நம்ம முதலமைச்சர் போயிட்டு அங்க நின்று கை இப்படி காட்டுறாரு. அங்க போய் போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் அங்க போய் ஜாலியா இருக்கிறதுக்கு தான் நம்ம முதலமைச்சருக்கு நேரம் இருக்கே தவிர மக்கள் இங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? இங்க மழை தண்ணி நேக போகுது, இங்க வந்து மழை நீர் வரப்போகுது, மழை வரப்போகுதுன்னு சொல்லியும் அவர் போய் ஜாலியா போறாரு. சரி, எதுக்குங்க போறீங்கன்னு பார்த்தா இத்தனை 1000 கோடி முதலீடு நான் கொண்டு வர போறேன், இத்தனை லட்சம் முதலீடுகள் இங்க நான் கொண்டு வர போறேன், இத்தனை தொழிற்சாலைகள் இங்க வரப்போகுது, இத்தனை பேருக்கு நான் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்த போறேன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. இந்த ஆட்சி காலத்தில் திமுக பொறுப்பேற்ற இந்த ஆட்சி காலத்துல இருந்து இப்போ முடிகிற இந்த ஆட்சி காலம் வரைக்கும் இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் எத்தனை ட்ரிப் அடிச்சிருக்காரு, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் எத்தனை வேணாலும் போடலாம், கோடி கணக்கில் லட்சம் கோடியில் வந்து முதலீடுகள் நான் உள்ள கொண்டு வரேன்னு கூட நம்ம பேசிக்கலாம். இத்தனை 1000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் நம்ம போட்டுக்கலாம், அக்ரிமெண்ட்லாம் போடலாம். இதுல எத்தனை லட்சம் கோடியை நீங்க தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணியிருக்காங்க, யார் யார் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்கன்ற டேட்டா உங்ககிட்ட இருக்கா? இத்தனை தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கோம், இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் சொல்லி டேட்டா இருந்தா கொடுங்க, விவாதிப்போம். இந்த மாதிரி இந்த 4 வருடங்கள்ல எத்தனை ட்ரிப் அடிச்சிருக்காரு, எத்தனை முதலீடுகள் உள்ள வந்திருக்கு, டேட்டா கொடுங்க, பேசுவோம். கேட்டாங்க 4000 கோடியோ 40,000 கோடியோ எத்தனை 1000 கோடி தெரியல இந்த மழைநீர் வடிகால்வாய் திட்டத்துக்கு வந்து அடிச்சிருக்காங்க. கட்டி முடிச்சிடுறோம் 90 நாட்களுக்குள், 2022 90 நாள்ல முடிஞ்சிடும் சொல்லி இந்த நாள் வரைக்கும் ஆட்சி முடிய போற தருவாய் வரைக்கும் முடிஞ்ச பாடுல தண்ணி வந்து வடி கட்டுதா, தண்ணி போகுதான்னு பார்த்தா அதுக்கு பதில் இல்லை. அங்கங்க தேங்கி நிக்குது. மழை ஸ்டார்ட் ஆக போகுது, ஒரு உயிரா போகுது. ஏங்க உயிர்னா சாதாரணமான விஷயமா போயிடுச்சாங்க உங்களுக்கு? அந்த அம்மா இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. எப்படி மக்கள் பணத்தை சுரண்டலாம், எந்த திட்டத்தை அறிவிச்சு அதுல கமிஷன் அடிக்கலாம், ஆட்சி முடிய போற நேரத்தில் என்னென்ன ஸ்கேம் பண்ணலாம்,
ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்து நம்ம ஆட்சி வரப்போறது கிடையாது, ஜென்மத்துக்கு நமக்கு கூப்பு உறுதின்றது திமுக இருக்கக்கூடிய கீழ்மட்ட தொண்டனு கூட தெரிஞ்சிருக்கு. நான் பேசுறேன், ஆடா அது வராதுப்பா, நாங்களே என் வீட்டுல இருக்கிற என் பொண்டாட்டியே ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுது, என் புள்ளையே விஜய்க்கு போறேன்னு சொல்லுதுன்னு திமுக வீட்டுல இருக்க ஓட்டே திமுக வராதுன்றது உறுதியா தெரியுது இப்போ நமக்கு. அதனால சரி, எரியிற வீட்டுல புடுங்கிறது லாபம் இல்ல, அதனால வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து ஆட்சி முடியிற நேரத்திலேயாச்சும் அந்த மழைநீர் வேலையை பாருங்க. அப்புறம் மழை தண்ணி வந்துருச்சு, இயற்கையின் சீற்றம், அதை எங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி வர்ண பகவான் மேல பழி போடாதீங்க. புரியுதுங்களா? அவர் வழக்கம் போல வர்ண பகவான் மழை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு வருஷம் வருஷம். நீங்க வந்து அதை ஒழுங்கா நீங்க பராமரிச்சு வடிகால் திட்டத்தை நீங்க ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தண்ணி கரெக்டா போயிருக்கும். நீங்க சொல்லுவாங்க இவங்க போய் ஏரியில வீடை கட்டுவாங்க, மழை தண்ணி நின்றுச்சுன்னா குத்தங்குறெல்லாம் சொல்றதெல்லாம் இங்க கிடையாது. மக்கள் தொகை பெருகிட்டு வருது, நாளுக்கு நாள் மக்கள் தொகை ஏறிக்கிட்டு வருது. சென்னையிலோட டென்சிட்டி பாப்புலேஷன் எவ்வளவு போய்கிட்டு இருக்கு, இன்னைக்கு எத்தனை பேர் வராங்க, சின்ன வீடு இடம் கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் தொகை டெவலப்மெண்ட் ஆக ஆக அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. அதை விட்டுட்டு மக்களை நான் குறை சொல்லுவேன், வர்ண பகவானை குறை சொல்றேன்னு சொல்லி இந்த ஒப்புக்கு இந்த சப்பு கட்டுற வேலைலாம் இங்க வச்சுக்காதீங்க. புரியுதுங்களா? ஆல்ரெடி மக்கள் கொடுத்த மனுக்களே ஆத்துல வெள்ளமா மிதக்குதுன்னும் போது மக்களே மழை வரப்போகுது, உங்களை நீங்க காப்பாத்தீங்க. இந்த கவர்மெண்ட்லாம் நம்புனீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸும் லப்பர் கிப்பர் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். வர பருவமழை ஸ்டார்ட் ஆக போகுது, பாதுகாப்பாக இருங்க. மழை தண்ணி போற இடம்லாம் தேங்கி இருக்கிற இடம்லாம் பள்ளங்கள்லாம் இருக்கான்றதெல்லாம் பார்த்து, அப்படி பள்ளங்கள்லாம் இருந்ததுன்னா நீங்களே ஒரு சமூக அக்கறையோட அந்த இடத்துல ஒரு சிவப்பு துண்டை வச்சு மரத்தை ஒரு கொம்பு கிம்பு நட்டு வைங்க. இந்த கவர்மெண்ட்லாம் நம்மனா நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு இந்த மாதிரியான இழப்புகள் தான் நம்ம சந்திக்க நேரிடும். ஒன்று. இரண்டாவதாக இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, மாநாட்டிற்கு வந்த அந்த இளைஞர்களுக்கு நாங்கள் நம்ம தலைமுறை வந்து அரசியல் மயப்படுத்த தவறிவிட்டோமோ. என்ன தவறிட்டீங்க எனக்கு புரியல. என்ன அங்க வந்த யாருக்கும் வந்து அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பவுன்சர்களால் தூக்கி எறியப்படுகிறார்கள். ஆஹா, நான் இத்தனை நாள் வந்து இயக்குனர் வசந்தபாலன் வந்து ஒரு நல்ல இயக்குனர், நல்ல திரைக்கதை, நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனை வாய்ந்த ஒரு இயக்குனராக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அடித்தட்டு மக்களோட வலிகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். ஏன்னா அங்காடி தெரு மாதிரியான படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஏழை, ஒரு எளியவனோட வழி எப்படி இருக்குன்றதெல்லாம் திரையில வந்து காட்டி நம்மளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தலை, அவங்களுக்கு அரசியல் தெரியலன்னு இவர் எந்த டேட்டா வச்சு பேசுறாரு, என்ன வச்சு பேசுறாருன்னு தெரியல. அங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களோட அந்த ஸ்பீச்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எத்தனையோ யூடியூப்களில் வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காங்க. தெளிவாக இருக்காங்க, தெளிவாக பேசுகிறாங்க. அங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 2 பேர் தலைவன் மீது இருக்கக்கூடிய பற்று, ஆர்வம், ஆசை, அன்பு, அவர் எப்படியாச்சும் பாத்திர மாட்டோமான்ற ஒரு இயக்கத்தினால போய் மேலே ஏறுறாங்க. ஒருத்தர் 2 பேர், அதுவும் மேலே வச்சிருக்க அன்பின் காரணமாக. அதனால நடக்குது. அந்த பவுன்சர் அப்படி நடந்திருக்க கூடாது, அதுக்கு வருத்தமும் தெரிவிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அரசியல் தெளிவு இருக்கு, அரசியல் புரிதல் இருக்கு. கிட்டத்தட்ட முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டுமே இந்த வருடம் வாக்களிக்க போகிற, அந்த 2024 வாக்களிக்க போகிற வாக்காளர்களோட முதல் தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்கள், அதாவது 18 வயதுலேருந்து 29, 30 வயதுக்குள்ள இருக்கிற இளைஞர்களோட வாக்கு சதவீதம் மட்டுமே, அதாவது சதவீதம் கிடையாது, எண்ணிக்கையா பார்த்தாலே 1 கோடி வாக்குகளுக்கு மேல இருக்கு. டேட்டா சொல்லுது 1 கோடி வாக்குகளுக்கு மேல இருக்கு. அதுல பெரும்பான்மையான இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே வந்து நாங்க தளபதிக்கு தான் வாக்களிக்க போறோம் என்றதுல தெளிவா இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களோட ஜெனட்டிக்ல, டிஎன்ஏல இருக்கு அரசியல். புரியுதுங்களா? நீங்க வந்து கிளாஸ் எடுக்கிற அளவுக்குலாம் அவன் வந்து மட்டமா கிடையாது. சரி, அரசியல் மயப்படுத்த தவறிட்டோம்னா இந்த 50 வருஷம் திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்குல்ல, திமுக, அண்ணா திமுக, அப்போ அந்த இளைஞர்கள் அவங்கள முட்டாளாகவே வச்சு பழக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்க? அவங்களோட அரசியல் சுயலாபத்துக்காக எங்க அவனுக்கு அரசியல் தெரிஞ்சிட்டா நம்ம சம்பாதிக்க முடியாது, பொழைக்க முடியாது, நம்ம கூடாரம் காலி ஆயிடும், ஒருத்தனை முட்டாளாவே வச்சிருக்கதாண்டா திராவிட மாடலோட சாதனை நீங்க சொல்ல வரீங்களா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இன்னைக்கு தளபதி அவர்கள் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு கட் அவுட்ல பால் ஊத்துனவன் இன்னைக்கு அரசியல் பேசுறான். புரியுதுங்களா? விசில் அடிச்சான் குஞ்சிங்கள்னு சொன்னவன் வந்து இன்னைக்கு அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் கவுன்சிலர்களையும் பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். பாஸ், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இளைஞர்களை அசிங்கப்படுத்துறீங்களா நீங்க? இந்த இளைஞர்கள் இல்லைன்னா ஜல்லிக்கட்டு பாத்தீங்கல்ல எவ்வளவு கண்ணியமான முறையில் நடத்தி முடிச்சாங்கன்றத. சாதாரணமா நீங்க இளைஞர்களை வந்து நீங்க மட்டம் தட்டிலாம் பேசிட முடியாது. இன்னைக்கு தளபதி வந்ததற்கு பிறகு களத்துல நீங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஒரே இருட்டு ரூம்ல உட்காந்துருந்தா உங்களுக்கு எல்லாமே இருட்டா தான் தெரியும். பாஸ், லைட்டை போடுங்க, வெளிச்சத்தை பாருங்க, வெளிச்சத்தை பார்த்து வெளியே வந்து பாருங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒவ்வொரு தோழர்களும், ஒவ்வொரு நிர்வாகிகளும்,
இன்னைக்கு களத்துல போயிட்டு எந்த அளவுக்கு வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க, அரசியல் மயப்படுறாங்க. பிறக்கும் போதே ஒன்றும் பேனாவோடையும் ஒரு எதுகை முனை பேச்சோடையும் அரசியல் ஞானத்தோடையும் பிறக்கிறது இல்லை. வளர்றோம், மெச்சூரிட்டி வருது, எது சரியானது எது தவறானது. ஒரு 18, 19, 20 வயசுல இருக்கிற பையன் வந்து முதல்ல வந்து ஒருத்தரோட பேச்சை கேட்டு வா ஊன்னு ஒருத்தன் பேசுவான். அவரோட பேச்சை கேட்டு இதுதான்டா நம்மளுக்கான சரியான அரசியல் பாதைன்னு தேர்ந்தெடுப்பான். தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் அவரோட பேச்சை கேட்டு ஏமாந்தவர் தமிழ்நாட்டில் பலர். நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்படி அவனுக்கு ஒரு 21 வயசு 22 வயசு ஆகும்போது அவனுக்கு அரசியல் ஞானம் பிறக்கும். அவன் தெளிவடைகிறான். அடடா, இத்தனை நாள் ஒரு டுபாகூருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான், இதுதான் உண்மையான அரசியல், எது மக்களுக்கான அரசியல், எது மக்கள் நலனுக்கான அரசியல், யார் நம் மக்களுக்காக பேசுறாங்கன்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அதனாலதான் வந்து உண்டி குளுக்கிற பசங்களையும் உண்டி குளிக்கு வைத்தரப்ப பசங்களையும் நம்புறது இல்லை. தெளிவா இருக்காங்க மக்கள், ஓட விரட்டி அடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது நான் மட்டுமே நல்லா இருக்கணும், வேற எவனுமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் நான் நல்லா இருந்துட்டேன், என்னை நல்லா வளர்த்து விட்டீங்க, என்னால் முடிஞ்சது உங்களுக்கு எதனா நல்லது பண்ணணும், நான் என்னோட சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு நான் களத்துக்கு வரேன், என்னோட சம்பளத்தை விட்டு நான் களத்துக்கு வரேன், நல்லா இருங்க, மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் யாருன்றத மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து அதை பிரித்து பகுத்து பார்க்குற அளவுக்கான பகுத்தறிவு நம்ம இளைஞர்களுக்கு இருக்கு. ஐயா வசந்தபாலன் அவர்களே, நீங்க வந்து உங்க மேல ஒரு நல்ல ஒரு மரியாதையும் நல்ல அபிப்பிராயமும் இருக்கு, அதை கெடுத்துக்காதீங்க. தேவையில்லாமல் போயிட்டு அந்த கொத்தடிமைங்க ட்ராப்ல போய் மீண்டும் மாட்டிக்காதீங்க. 2026 ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நம்ம இளைஞர்களை ரொம்ப சாதாரணமாக குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்டர் நடிகர் சீரியல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆஸ்தான கொத்தடிமை ஜாதி வெறியன் குரூப். அது மொத்தமே தலைவர்களை வந்து எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசணுமோ, எந்த மூக்கில் குத்துவெல்லாம் சொல்லி இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இப்போ அந்த ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவர் வந்து தம் தளபதி பற்றிலாம் தப்பாக பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் நான் அந்த டாபிக் நான் எடுக்கிறேன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா எல்லாம் வந்து ஆஸ்தான பிஜேபின்னு வந்து அடிவரடிகள். அவங்க வந்து அப்படி தான் பேசுவாங்க, ஆபாசமாக தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், அங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் மொத்தமே வந்து தமிழர் வெற்றி கழகத்தை நோக்கி வரப்போகுது. திமுகவோட கூடாரம் மட்டும் கிடையாது, பிஜேபி, நாம் தமிழர் போன்ற கட்சிகளோட கூடாரமும் இந்த எலெக்ஷனோட ஏற கட்ட போகிறாங்க. மக்கள் அடியோட தொடச்சி தூக்கி போட போகிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான ஆட்களை வந்து இறக்கி விட்டு 3ஆம் தர பேச்சை வந்து பேச வைப்பாங்க. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க நமக்கு நேரம் இல்லை. 2 நாள் சனி ஞாயிறு லீவு, அண்ணனை வச்சு உருட்டணும், மாநாடு நடத்துறதை வச்சு பாவங்கள்னு வச்சு சாப்பிட்டோம், டைம் பாஸ் பண்ணோம், அவ்வளோதான். அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக மோதுறதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த கட்சிகள்லாம் கிடையவே கிடையாது. எங்களோட நோக்கம், எங்களோட கொள்கை, எங்களோட அரசியல் எதிரியான திமுக தான் எங்களோட டார்கெட். நாங்கள் மறுபடியும் ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்துட்டோம். எப்படி வந்து அழகா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம ஒரு விளையாட்டு, ஒரு சினிமா பார்க்குறோமோ, ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போகிறோமோ, நல்ல ஒரு குழந்தைங்க கூட விளையாடுறோமோ, நம்ம மெயின் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ நம்ம தேடி போகிறோமோ, அந்த மாதிரி எனக்கும் நம்மளோட தோழர்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், மனம் இருக்க பாரம் குறையணும், ஸ்ட்ரெஸ்லேருந்து எல்லாரும் வெளியே வரணுன்றதுக்காக தான் அந்த வீடியோவை நான் காணொலி வெளியிட்டது. அதனால் வந்து துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, தூக்கு கயிறுக்காக தொங்கிக் கொண்டிருக்கிற தம்பிகள் கதறதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் பேரானந்தமாக இருக்கு. கவலை வேண்டாம், உங்களோட மன அழுத்தத்தை குறைப்பதற்காக எபிசோட் 2 வந்து தயாராகி கொண்டிருக்கிறது. ஆமைகள் விழிப்பு மாநாடு என்பது விரைவில் வரும். கடலாமைகள் விழிப்பு மாநாடு நிச்சயமாக வரும், நீங்கள் கவலைப்படாதீர்கள். அது வரைக்கும் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நம்மளோட அங்கிள் ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஊழல்கள், பிரச்சனைகள், எவ்வளோ முதலீடு இங்கே கொண்டு வந்தாரு, இந்த மழைநீர் வடிகால்வாய் பிரச்சனை, அடுத்தடுத்து இந்த அமைச்சர்கள் சொல்லக்கூடிய பொய்களை பற்றிலாம் பேசி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட வேலை. அதை விட்டுட்டு நம்ம டைல்யூட் ஆக வேண்டாம். நானே ஸ்ட்ரெஸ் பெஸ்டரோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஊப்பிக்களை ஓட விரட்டி அடிங்கள் என்பதை இந்த இடத்தில் நான் தாழ்மையாக கூறிக்கொள்கிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து விட்டு காணொலியை பாருங்கள், முடிந்தவரை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.